ஒரு மாநாடு நடத்துறதா சொல்றாங்க. அந்த மாநாட்டோட பூஜைக்கு வந்து விஜயே இல்லை, இது என்ன மாநாடு அப்படின்னு கேட்கறாங்கல்ல. வெறும் பந்தக்கால் நட்டதுக்கே நீங்க எவ்வளவு பரபரப்பா பதறிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? ஒட்டுமொத்த தற்கொலைகளும் கதறிட்டு கிடக்கு. என்னது நீங்க வந்து இது வந்து பூஜையெல்லாம் செய்றீங்க அப்படின்ட்டு. உங்களை மாதிரி ஒரு மதத்தை கையில் எடுத்துக்கொண்டு இங்க அரசியல் செய்யல விஜய். எல்லா மத வழிபாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட நீரை எங்க ஊற்றி ஒரு பூஜையை செஞ்சிருக்கிறாங்க. சாலை வெற்றி சாலை நீங்க வந்து நம்ம எல்லாரும் அங்க ஒன்றிணையும் விஜய் சொல்றாருல, அந்த இடத்தை தேர்வு செய்து கொடுத்தது யார்? விஜய் அவர்கள் தேர்வு செய்த இடம் வேற. ஆனா அவருக்கு இயற்கையை அமைஞ்ச இடத்தை பார்த்தீங்களா? இவர்கள் நெருக்கடி கொடுக்க அங்க வி சாலைன்னு ஒரு இடம் வருது, வெற்றி சாலையாக மாறுகிறது. இன்றைக்கு அதையும் அவருக்கு சாதகமாக, ஒரு சாலையின் பெயரையே தனக்கு சாதகமாக பேசக்கூடிய விஜய்க்கு அரசியல் தெரியாது நீங்க எப்படி சொல்றாங்க? எதை வைத்து நீங்க அரசியல் தெரியாதுன்னு சொல்றீங்க? பொறுப்பான மனிதரெல்லாம் குடும்பம் மதிக்கும் சொல்லி சொல்றாரு. ஆனா புஷியானந்த் பேசும்போது அப்படி பேசல. மாநாட்டுக்கு யாருக்கெல்லாம் லீவ் தரலையோ அவங்களாம் வேலையை விட்டுவாங்க, போனஸ் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. தலைவர் யார் கட்சிக்கு? தலைவர் சார் சொன்னது யார்? பொதுச் செயலாளர் தானே. தலைவர் யார் இந்த கட்சிக்கு? விஜய் தான். விஜய் இப்ப என்ன சொல்லிட்டாரு? பொறுப்பான மனிதராக இருப்பதை தான் குடும்பம் மதிக்கும், பொறுப்பான குடிமகனை தான் நாடு மதிக்கும், முதலில் குடும்பத்தை பார்க்கப்போ புஷியானந்துக்கும் சேர்த்து சொன்ன பதிலாகத்தான் நீங்க அதை பார்க்கணும். ஸ்பூன் ஃபீடிங் பண்ண வேண்டாம். நான் சொல்றது அதான். விஜய் அவர்களுக்கு நீங்க எவனும் ஸ்பூன் ஃபீடிங் பண்ண தேவையில்லை, நீங்க எவனும் அரசியல் கற்றுக் கொடுக்க தேவையில்லை. உங்க வேலையை நீங்க பாருங்க, உங்க கட்சி பிரச்சனை நீங்க பாரு, அவர் கட்சி பிரச்சனை அவர் பார்த்து பாரு. என்ன பேசணும், என்ன செய்யணும், என்ன பண்ணணும்ன்றது அவருக்கு தெரியும். அதுக்காக